ஹலோ வணக்கம். இப்போது நிறைய பேருக்கு வந்து யங் அடல்ட்ஸுக்கு லேடிஸ்க்கு எஸ்பெஷலி வந்து மெனோபாசல் ஏஜ் வந்ததுனால ஆர்த்ரைட்டிஸ் முட்டி வலி வந்தது, முழங்கால் வலி ரொம்ப வருது இல்லையா? அதுக்கு காரணம் வந்து அதை வந்து ஆஸ்டியோ ஆர்த்ரைட்டிஸ் சொல்லுவோம். அதுக்கு மெயின் காரணம் என்னென்னா செடன்ட்ரி லைஃப். அவங்க எக்ஸசைஸோ வாக்கிங்கோ போகாமல் அப்படியே ஒரே இடத்துல இருக்கிறது நம்பர் 1. நம்பர் 2, மெனோபாஸ் வந்தது அந்த ஃபீமேல் ஹார்மோன் எல்லாம் குறைஞ்சிரும். ஓவரியனுடைய ஃபங்க்ஷன் குறைஞ்சதும் ஃபீமேல் ஹார்மோன் குறையும். அதில் போன் எல்லாம் ஓரளவு வீக் ஆகும், ரைட்டா? அதனால தான் கால்சியம் வந்து ஓரளவு கால்சியம் வித் விட்டமின் D3 சாப்பிட சொல்கிறோம். அண்ட் கொஞ்சம் நேரம் வெயிலில் இருக்க சொல்கிறோம். ஏன்னா விட்டமின் D இருந்தால் தான் கால்சியம் வந்து அப்சார்ப் ஆகும். ஸோ இதெல்லாமும் ஒரு இம்பார்ட்டண்ட் திங். அது மட்டும் இல்லாமல் கொஞ்சம் எக்ஸசைஸ் எவ்ரிடே நடக்கும். பெரிய எக்ஸசைஸ் பண்ணலனாலும் பரவாயில்ல, கொஞ்சம் டெய்லி நடங்க. அண்ட் சாப்பாடு கொஞ்சம் குறைச்சி வெயிட்டை கொஞ்சம் குறைக்கணும், ரைட்டா? ஓவர் வெயிட் இருந்தால் அந்த வெயிட் ஃபுல்லாக அந்த முட்டியில் விழும்போது அந்த முழங்காலில் வந்து தேயும் போது உள்ளே இருக்கிற ஜவ்வு, அந்த 2 எலும்புக்கும் நடுவில் இருக்கிற ஜவ்வு தேஞ்சிடுச்சுனாக்க முட்டியும் அந்த போன்ஸு உராயும். அதனால தான் சிவியர் பெயின் வருது, ரைட்டா? அதனால் அவங்க எல்லாமே ஓரளவுக்கு வாக்கிங் போய்கிட்டே இருக்கணும். டயட்டை கொஞ்சம் குறைக்கணும். அண்ட் சுகர் எதானே இருந்ததா செக் பண்ணிவிட்டு டயபெட்டிஸ் இருந்தால் அதை வந்து ப்ராப்பர் ட்ரீட்மெண்ட் எடுக்கணும். இது எல்லாமே அந்த எக்ஸசைஸு, டயட்டு, ட்ரக்கு, இது 3 இருந்ததுன்னா தான் ஓரளவுக்கு அவங்க சிவியர் ஆர்த்ரைட்டிஸ் வராமல் தடுக்க முடியும், ரைட்டா? அண்ட் சில மெடிசன் டாக்டர்ஸ் எழுதுறதை வந்து அந்த டோசேஜ் படி எடுங்க. தேவையில்லாமல் நீங்களாகவே சில ட்ரக்ஸு NSAIDன்ற சில வலி மாத்திரையும் போட்டிங்கன்னா கிட்னி ஃபெயிலியர் ஆகிடும், ரைட்டா? அதனால் டாக்டரோட அட்வைஸ் படி என்ன கொடுக்குறாங்களோ மேலே தடவுற மருந்தோ இல்லை உள்ளுக்கு சாப்பிட்றது சேஃப் மெடிசனும் கொடுப்பாங்க. அது எல்லாம் இருந்தாலும் யூ டூ ப்ராப்பர் எக்ஸசைஸ். அதுதான் எக்ஸசைஸ் அண்ட் வெயிட் ரிடக்ஷன் தான் மெயின் உங்களுடைய ஆர்த்ரைட்டிஸ் ப்ராப்ளம்க்கு ரிலீஃப் கிடைக்கும். ஓகேங்களா? ஹலோ வணக்கம். இப்போது நிறைய பேருக்கு வந்து யங் அடல்ட்ஸுக்கு லேடிஸ்க்கு எஸ்பெஷலி வந்து மெனோபாசல் ஏஜ் வந்ததுனால ஆர்த்ரைட்டிஸ் முட்டி வலி வந்தது, முழங்கால் வலி ரொம்ப வருது இல்லையா? அதுக்கு காரணம் வந்து அதை வந்து ஆஸ்டியோ ஆர்த்ரைட்டிஸ் சொல்லுவோம். அதுக்கு மெயின் காரணம் என்னென்னா செடன்ட்ரி லைஃப். அவங்க எக்ஸசைஸோ வாக்கிங்கோ போகாமல் அப்படியே ஒரே இடத்துல இருக்கிறது நம்பர் 1. நம்பர் 2, மெனோபாஸ் வந்தது அந்த ஃபீமேல் ஹார்மோன் எல்லாம் குறைஞ்சிரும். ஓவரியனுடைய ஃபங்க்ஷன் குறைஞ்சதும் ஃபீமேல் ஹார்மோன் குறையும். அதில் போன் எல்லாம் ஓரளவு வீக் ஆகும், ரைட்டா? அதனால தான் கால்சியம் வந்து ஓரளவு கால்சியம் வித் விட்டமின் D3 சாப்பிட சொல்கிறோம். அண்ட் கொஞ்சம் நேரம் வெயிலில் இருக்க சொல்கிறோம். ஏன்னா விட்டமின் D இருந்தால் தான் கால்சியம் வந்து அப்சார்ப் ஆகும். ஸோ இதெல்லாமும் ஒரு இம்பார்ட்டண்ட் திங். அது மட்டும் இல்லாமல் கொஞ்சம் எக்ஸசைஸ் எவ்ரிடே நடக்கும். பெரிய எக்ஸசைஸ் பண்ணலனாலும் பரவாயில்ல, கொஞ்சம் டெய்லி நடங்க. அண்ட் சாப்பாடு கொஞ்சம் குறைச்சி வெயிட்டை கொஞ்சம் குறைக்கணும், ரைட்டா? ஓவர் வெயிட் இருந்தால் அந்த வெயிட் ஃபுல்லாக அந்த முட்டியில் விழும்போது அந்த